என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நாம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய பழைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கடந்த காலத்தில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அது வந்த புதுசுல பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கேஸ் வந்தப்ப கேஸா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னாக்கா வந்து 80களெல்லாம் கேஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய இதாகும். இன்னும் 2001 நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குமாரமங்கலம் வந்து மத்திய மந்திரி வந்து கேஸ் எல்லாம் மிகப்பெரிய பஞ்சமாக இருக்கும். கேஸ் டெலிஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அமைச்சரோ அல்லது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ கடிதம் கொடுத்தால்தான் அவங்களுக்கு அந்த இணைப்பு கிடைக்கும். ஆனால் முதலில் கேஸை மிக எளிமையாக நாடு முழுக்க கொண்டு சேர்ந்தது நம்முடைய அடல்பிஆர் வாஜ்பாயுடைய ஆட்சி. அதனை தொடர்ந்து இந்த தினம் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் நாம் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சாதனை பார்த்தீங்கன்னாக்கா அந்த திட்டத்தின் கீழே 10,33,53,500 எரிவாயு லிட்டர் வழங்கப்பட்டுள்ளன. இது எப்படி சாத்தியமானது? நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு பங்கெடுத்து இலவச கேஸ் இணைப்பு நம்முடைய பிரதமர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய சாதனை. இந்த திட்டத்தை கொண்டு வருவது, இந்த திட்டம் செயல்படுவது பெருமா, இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார்கள் என்று மிகப்பெரிய கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கேள்விக்கிற தலைவர்களும் வேட்புமனம் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு வருவோம். அதே போல பார்த்தீங்கன்னா அந்த ஜன்தன் யோஜனா திட்டம் முதல்ல வரும்பொழுது நாம் எல்லாரும் என்ன நினைச்சோம்? இவ்வளவு பெரிய திட்டம். அதாவது நேற்று வந்து ஒரு கேன் கார்டு இருந்தேன். கேன் கார்டில் வந்து நாராயணன் திருப்பதி அவர்கள் வந்து மிக தெளிவாக இந்த திட்டத்தை பற்றி பேசுறாரு. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை அவங்களுடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகையில 80%. நாம இந்த ஜன்தன் யோஜனா திட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால ஒட்டுமொத்தமாக வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கை எத்தனை தெரியுங்களா? நம்முடைய 140 கோடி மக்கள்ல 10 கோடி பேர் கூட இல்லை. 10 கோடி பேர் கூட இல்லை. அப்படி மிகவும் மோசமான நிலையில் இருந்த இன்றைக்கு வந்து அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 53,14,00,000 பேர். கிட்டத்தட்ட 56% உலக நாடுகளை இயக்கம் பண்ண இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன, நன்மை என்ன? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி பணம் போட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பொய்யான பிரச்சாரம். மக்கள் மத்தியில கட்டமைத்து விடப்பட்ட பொய்யான பிரச்சாரம். ஜீரோ பேலன்ஸ் தெரியும். நம்ம எல்லாம் ஜீரோ பேலன்ஸ் ஆரம்பிச்சோம், புதுசாக ஆரம்பிச்சோம். இந்த திட்டத்தில் ஆரம்பிச்சதுன்னா ஜீரோ பேலன்ஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லலாம், அந்த அக்கௌண்ட் வேற ஏதாவது பணம் வந்துச்சுன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் இருக்கிறாங்க. அது தவறான செய்தி. அதை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து திட்டமிட்ட பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த திட்டத்தின் கீழே மிகப்பெரிய பலன் என்னன்னாக்கா மக்களுக்கு சென்று சேரக்கூடிய மத்திய அரசிலிருந்து சென்று சேரக்கூடிய நலத்திட்டங்கள் யார் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் முன்னாடி எந்த வரும், கலெக்டருக்கு வரும், கலெக்டருக்கு பிடிஓ வரும், பிடிஓ ஆர்ஐக்கு வரும், அங்கிருந்து தாசில்தார் வந்து பிஓ மூலியமா நம்மளுக்கு கொடுத்த ரேஷன் கார்டையோ அந்த அக்கௌண்டையோ வாங்கி கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு விளைநாட்டாவுக்கு வந்து மத்திய அரசுடைய ஒரு திட்டம் போய் சேரணும்னா விளைநாட்டுடைய அக்கௌண்ட் போய் நேரம் ஆகுது. புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த திட்டத்தில் யாரா இருக்காங்களோ எல்லாத்துக்கும் நேரடியாக அவங்க வங்கிகளுக்கு போய் பணம் சேர்ந்து அதனால முழுமையாக பலன்கள் சென்று சேர்ந்து என்பது. அதே மாதிரி நம்ம கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் வந்து நாடு முழுக்க வந்து ஒரு பொறுப்பாளருக்கு நாங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்துவோம். கரீப் கல்யாண் என்ன பண்ணாங்க, நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய சாதனை கொண்டிருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் யாரும் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்தோம். நமக்கெல்லாம் ரேஷன் பொருட்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று கரீப் கல்யாண் திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த கரீப் கல்யாண் திட்டம் இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டத்தை தடையில்லாமல் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கரீப் கல்யாண் திட்டத்தின் மூலம் 80,67 கோடி மக்கள் இலவச ரேஷன் பொருட்களை பெற்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் எல்லாரும் அறியக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து சொன்னாங்க கொரோனால அந்த 2020 2021
2021, 22 அதோட குறிச்சுக்காக இருக்கணும், தரமடாக இருக்கணும், நல்லதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தருவதற்கான சாத்தியக்கூறு மத்திய அரசிடத்திலே சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒவ்வொரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்பயும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. கருக்கலையார் திட்டத்தின் மூலம் இந்த தினம் ஏழை எளிய மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்த மத்தியில் வந்து அர்பன் மாநகர பகுதியில் வந்து எந்த அளவு பயன்படுத்த தெரியாது. ஆனால் புறநகர் பகுதியில், கிராமப்புற பகுதியில் மிகப்பெரிய அளவில் அந்த திட்டத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஏழை சொன்னீங்கன்னா அது அரிசி மட்டும் இல்லை, அனைத்து விதமான தானியங்களும் அதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் மிகப்பெரிய பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற போன்ற அரசியல் கட்சிகள் மறைத்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் அது கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை வந்து இன்னைக்கு ரேஷன் மிகப்பெரிய அளவில் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை மாட்டி இந்த திட்டமெல்லாம் வந்து அவங்க மூலியமாக கொடுக்குறதா அது வந்து புலன்படுத்திட்டு இருக்காங்க. அது பொய்ங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக நம்ம மக்கள் நம்முடைய வீரர்கள் கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்க, டாஸ்மாக் பற்றி அப்பாவோட படத்தை விட்டாங்க. ஏன்னா ரேஷன் கொண்டு வேண்டியிருக்கு, அதனால வந்து ஒரு டாஸ்மாக் கொடுத்து அப்பாவோட படத்தை விட்டாங்க. இது மாதிரி நாம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்து நம்முடைய ரேஷன் கடைகளில் பாரத் மாதாக்கி நம் அனைவரும் எதிர்பார்த்து மாவட்டத்துடைய தலைவர்கள் அவர்